மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஜி வெங்கடாச்சலம் ஐயா அவர்களே, ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்குரிய திரு நாகேஸ்வரன் ஐயா அவர்களே, மற்றும் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்களே, எங்கள் கல்லூரியின் மதிப்பிற்குரிய இயக்குனர் முனைவர் KR முத்துசாமி ஐயா அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, எங்கள் கல்வி வளர்ச்சியின் மையமான அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய இந்த சிறப்பு வாய்ந்த மடிக்கணினி வழங்கும் விழாவில் அனைவரையும் முதற்கண் என் மனமார்ந்த இனிய வணக்கத்துடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் 10 லட்சம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழாவானது திங்கட்கிழமை சென்னையில் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நமது கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்காக அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்த போது மறுபேரும் தெரிவிக்காமல் என்றைக்கு வர வேண்டும், எந்த நேரத்தில் வர வேண்டும் என்ற ஒரே கேள்வி மட்டும் கேட்டார். அதன்படி பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கு நம்ம கல்லூரிக்கு வருகை புரிந்து மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நிறுவனத்தின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் ஒன்றிய செயலாளர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டுமாய் ஒரு வேண்டுகோள் விடுத்த போது அவரும் மறுபேரும் தெரிவிக்காமல் உடனடியாக சம்மதித்து இங்கு வருகை புரிந்துள்ளார். அவர்களையும் கல்லூரியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக என்று வரப்பேரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த இனியதொரு விழாவிற்கு வருகை புரிந்த கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரையும் கல்லூரியின் சார்பாக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது தமிழகமானது இந்திய அளவில் உயர்கல்வித்துறையில் முன்னணி மாநிலமாக விளங்குகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அதனுடைய சதவீதத்தை அதிகரிக்கும் விதமாக மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காக படிப்பை தொடர்வதற்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நமது தமிழக முதல்வர் அவர்களால் மாதம் ரூபாய் 1000 தோறும் வழங்கும் திட்டமாக தமிழ் முதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. நமது கல்லூரியில் மட்டும் தமிழ் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக 513 மாணவர்களும், புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக 70 மாணவிகளும் பயன்பெற்று வருகிறார்கள் என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாகும். மாணவர்கள் சார்பாக இந்த நேரத்தில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பத்தை அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக நான் முதல்வன் என்ற திட்டமாக தொடங்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் பொது தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டு திறன்களை மேம்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அந்த திட்டமும் நமது கல்லூரியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. முத்தாய்ப்பாக மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் தொழில்நுட்ப அறிவை வளர்க்கவும் எதிர்காலத்தை நம்பிக்கையும் எதிர்கொள்ளவும் இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டமாக உலகம் உங்கள் கையில் என்ற திட்டமானது தமிழக முதல்வர் அவர்களால் திங்கட்கிழமை அன்று 10 லட்சம் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நமது கல்லூரியிலும் வழங்க உள்ளது.
அந்நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்கள் கூறியது போல லேப்டாப்பை சினிமா பார்ப்பதற்கும் பயன்படுத்தலாம், கேம்ஸ் விளையாடுவதற்கும் பயன்படுத்தலாம். அதேபோல் உங்களுடைய கேரியரை மிகச்சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு லான்ச் பேடாகவும் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் எவ்வளவு உபயோகப்படுத்தப் போகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி நிச்சயமாகிறது என்று கூறினார். எங்களுடைய மாணவர்கள் கண்டிப்பாக இதை ஆக்கப்பூர்வமாக மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்று இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் இங்கு அமர்ந்திருக்கும் எம்எல்ஏ மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நேற்றுதான் எங்களது கல்லூரியுடைய போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. அதில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் 93% பேர் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அனைத்து மாணவர்களும் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று 100% பெற்றுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த துறை தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த மடிக்கணினியை பெறும் மாணவர்கள் இவற்றை பொறுப்புடன் பயன்படுத்தி தங்களது திறமைகளை மேம்படுத்தி சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் குடிமக்களாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல்வேறு பணிகளுக்கிடையே மடிக்கணினி வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பு சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர் மற்றும் மற்ற விருந்தினர்கள், ஊடக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் இனிய வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசின் மடிக்கணினிகள் வழங்கும் விழாவிலே இங்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஜி வெங்கடாச்சலம் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் வரவேற்புரை நல்கிய செந்தில் அரசு முதல்வர் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட விவசாய அணியினுடைய துணை அமைப்பாளர் பாலுசாமி அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள மாவட்ட இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களே, மற்றும் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நெசவாளர் அணியை சேர்ந்த பாலுசாமி அவர்களே, மற்றும் வேளாண்மையம் பகுதியை சேர்ந்த தமிழக தகவல் அவர்களே, மற்றும் நடராஜன் அவர்களே, மீனவர் அணி அமைப்பை சேர்ந்த பாலுசாமி அவர்களே, மற்றும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மற்றும் ஒன்றிய விவசாய அணியை சேர்ந்த பாலுசாமி அவர்களே, மற்றும் கலை இலக்கிய அணியைச் சேர்ந்த அகமுத்து ஆசிரியர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இந்த தமிழ்நாடு அரசு இந்த பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, அதாவது 3 வயசுல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சாங்கன்னா அது அங்கன்வாடியில சத்துணவு மையம் ஆரம்பிச்சு ஊட்டச்சத்து மையங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அரசு இலவசம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு காலை முதலுக்கு நாள் காலை உணவுல தமிழ்நாட்டுல அது இந்தியாவில ஒருத்தர் எந்த நாட்டிலும் இல்லை அந்த காலை உணவு திட்டம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு
சாப்பாடு, ஒரு வகையான சாப்பாடு, 5 நாளைக்கு 5 வகையான உணவு சாப்பாடு. அப்புறம் அதுக்கு மேல அப்புறமா அந்த குழந்தைகளுக்கு காலில் போட்டுக்கிற ஷூல இருந்து, யூனிஃபார்ம்ல இருந்து, புக்ல இருந்து, பேக்ல இருந்து எல்லாமே இலவசம். சரிங்களா? அது இல்லாம நீங்க 6ஆம் கிளாஸ் டு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் போனீங்கன்னா அங்கேயும் புத்தகம் இலவசம், பேக் இலவசம், அது இல்லாம மதிய சத்துணவு இலவசம். இத்தனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அதுக்கு மேல நீங்க காலேஜ் வந்துட்டீங்க. காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த எனக்கு முன்னாள் வரவேற்பு வாத்தியார் சொன்னார்லங்க, அதாவது புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபா, அதே மாதிரி தவப்புதவன் திட்டத்துல படிக்கிற பசங்களுக்கு 1000. இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். அப்புறம் படிச்சு முடிச்சீங்க, நீங்க வேலைக்கு போறதுக்கு அங்கங்க வந்து கேம்ப், நாங்க அப்படி அருகாமையில் வந்து இப்போ நாங்க கள்ளிப்பட்டி நீங்கள்பாளையத்தில் கள்ளிப்பட்டியில இதே மாதிரி பாலிடெக்னிக்ல ஒரு கேம்ப் நடத்துறோம். அதுல உங்கள் மாதிரி பள்ளி மாணவ மாணவர்கள் வந்து நிறைய பேர் கலந்து கொண்டு அதுல நிறைய பேர் வேலை கிடைச்சது. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாம் படிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்தாட்டி தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தொழில நம்பர் 1 இடம். அதுக்கு காரணம் நீங்க தான். அரசு வந்து பண்ணாலுமே காரணம் தான். அதே மாதிரி இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சி நம்பர் 1, அதுக்கு காரணம் நம்பர் 2, அதுக்கு காரணம் நீங்க தான். அதே மாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து இந்த கல்வியில முதலிடம். அதாவது குஜராத் இல்ல, மகாராஷ்டிரா இல்ல, ஒடிசா இல்ல, பிஜேபி ஆகிற எந்த மாநிலம் இல்ல. தமிழ்நாட்டுல நாம தமிழ் படிக்கிற பசங்க இந்த நம்ம நாட்டுடைய முதல்வர் இந்த 4 வருஷம் ஆட்சி காலத்துல நம்பர் 1 இடம் கல்வியில. சரிமா? இந்த கல்விக்கு வர வேண்டிய நிதியுமே நம்ம சரியா வர மாட்டேங்குது. இருந்தாலும் தலைவர் நான் இருக்கேன், நீங்க படிங்க, உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தி கொலைப்பட வேண்டாம், ஸ்காலர்ஷிப்பா தர்றேன், இல்ல குடும்பத்துல முதல் பட்டதாரியா ஃபீஸ்ல பாதி, எண்ணற்ற சலுகைகள் கொடுத்துருக்காரு. ஆகவே இந்த பயன்களை எல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தி கொண்டு இன்னொரு நாட்டுல வந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்தவும், இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்தவும், உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உங்கள் குடும்பத்தாருக்கு பெருமை சேர்த்தவும் என மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பு அமைச்சர் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நமது மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினியை வழங்க இருக்கக்கூடிய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஜி வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை, ஒன்றிய செயலாளர் திரு நாகேஸ்வரன் அவர்களை மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள ஆளுங்கட்சி உறுப்பினர்களை, நண்பர்களை, ஆசிரியைகளே, உதவியாளர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நமது கல்லூரியானது 1981 அரசு உதவி பெறும் கல்லூரியாக நமது ஃபவுண்டர் சேர்மன் அருட்செல்வர் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 6 பாடப்பிரிவுகளோடு ஆரம்பிக்கப்பட்டு 2002க்கு பிறகு மேலும் ஒரு 8 சுயநிதி பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை நமது கல்லூரியிலிருந்து சுமார் 15,000 மாணவர்கள் டிப்ளமோ படித்து முடித்து உலகெங்கும் பல இடங்களிலும் வந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நம்ம கல்லூரியில பொதுவாக அருட்செல்வர் ஐயா வந்து இந்த கல்லூரி ஆரம்பிச்சதனோட நோக்கம் வந்து கிராமப்புறத்துல பொதுவாக அதிக பொருளாதார வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வி கொடுத்து, தொழிற்கல்வியை கொடுத்து அவங்கள வாழ்க்கையில முன்னேற செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நோக்கம் சிறப்பாக நிறைவேறி வருகிறது. மேலும் தற்போதைய சேர்மன் டாக்டர் மாணிக்கம் ஐயா அவர்கள், நமது கரஸ்பாண்டன்ட் முனீஸ்வரன் சார் அவர்கள் இல்லை நமது கல்லூரிக்கு பல வகையிலையும் வந்து உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் சார்பில் நமது கல்லூரிக்கு சுமார் 8 கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் மானியமாக ஆசிரியர்கள் சம்பளம் மற்றும் பராமரிப்பு செலவுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து மாணவர்கள் நலன் கருதி செயல்படுத்துகிற விஷயம்தான். அடுத்தபடி தற்போதைய அரசாங்கம், தற்போதைய முதல்வர் வந்து அனைத்து மாணவர்களும் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அனைவருக்கும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஒரு அருமையான நோக்கத்தோட இந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க.
உண்மையில அது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு அந்த திட்டம் தான் வந்து உண்மையில ரொம்ப சிறப்பு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, நமது கல்லூரியில வருடந்தோறும் 450 மாணவர்களை சேர்த்தாலும் 400 பேருக்கு மேல சேர்க்கை நடைபெறுது. சேர்க்கையை முன்னின்று நான் பிரின்சிபல் ஆகும். கிட்டத்தட்ட 90-95 விழுக்காடு மாணவர்கள் வந்து, அதாவது தினக்கூலி வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் அரசு பள்ளியில படிக்க வச்சு அரசு பள்ளி மாணவர்களை தான் நாங்கள் 90% மேலே இங்கே சேர்த்திட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இங்கே நாங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த அரசு உதவி பெறும் பிரிவில் ஒரு 10,000 ரூபா ஃபீஸு, சுயநிதி பிரிவில் 30,000 ரூபா ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு உண்மையில கட்ட முடியாது. நம்ம வந்து வருஷம் பூராவுமே வந்து நிறைய டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீஸ் வாங்கி தான் காலேஜ் நடத்துகிறோம். இது எல்லாம் இப்போதைய அரசாங்கம் நம்மளோட சுமையை ரொம்ப குறைச்சிருக்கு. எப்படின்னா, மாதந்தோறும் மாணவர்களுக்கு 1000 ரூபா. அப்போ பெற்றோருக்கு பெரிய சிரமமே இல்லை. இப்போ பையன் படித்தா சரி. இப்போ ரொம்ப அருமையான திட்டம் இந்த ஏழை மாணவர்களுக்கு. உண்மையில் இந்த திட்டம் வந்த பிறகு இப்போ எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு இது பெரிய நிம்மதி. நிறைய பேருக்கு இந்த உதவி கிடைக்கிறதுனால இது போக நிறைய வந்து மேனேஜ்மெண்ட்டு நிறையா சலுகைகள். மேனேஜ்மெண்ட் வந்து வருஷந்தோறும் 100 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மொத்தமாக ஒரு 3-4 கம்பெனி கொடுக்குறாங்க. நமது முன்னாள் மாணவர் சங்கம் ஒரு 100 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. இதெல்லாம் இருக்க போக நமது மாணவர்களுக்கு படிப்புக்கு பணம் ஒரு பெரிய தடையாக இருக்கலை. ஸோ இந்த சிறப்பான வழிகாட்டுதலெல்லாம் நம்ம வந்து அரசாங்கம் மூலமாக நமக்கு கிடைக்கிறது உண்மையில பெரிய விஷயம். அதுலேயும் குறிப்பாக இப்போ மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் வந்து ஃபைனல் இயருக்கு இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 6வது செமஸ்டர் ஆரம்பத்தில் கரெக்டாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லேப்டாப் கொடுத்தாச்சு. இப்போ இது சரியான நேரத்தில் சரியான உதவி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு உண்மையில் பெரிய வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக வந்து இதை முதல்வர் சொன்ன மாதிரி இதை எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். சரியா? எப்படி படிக்கணுங்கிறத, எங்கே படிக்கணுங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கிறோம். எப்படி படிக்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம். அதே மாதிரி இது மாதிரி கேட்ஜெட்ஸை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கிறோம். உண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும், சந்தேகம் இல்லை. இதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். என் பேர் ஹேமதர்ஷினி. நான் ஏஎன்சி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் சிஸ்டத்தில் தான், காலேஜில் சிஸ்டத்தில் தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த லேப்டாப் கொடுத்ததுனால நாங்கள் எப்போ வேணால் எங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கிறதும் எங்களோட ப்ராஜெக்டோட ரிசர்ச் பண்ணுறதும் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் கோர்ஸ் எல்லாம் நிறைய நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆன்லைன் கோர்ஸு. அதுவும் சிஸ்டத்தில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ எனி டைம் வந்து எங்கள்கிட்ட லேப்டாப் நீங்கள் கொடுக்குறங்காட்டி நாங்கள் எப்போ வேணால் கோர்ஸ் எல்லாம் நிறைய கோர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் இன்டர்வியூக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி வருது அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூங்க சார். எப்சிபா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஒரு குழந்தையாகட்டும் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு தேவையானது வந்து கல்வி, அது இருக்குது. அது நிவர்த்தி செய்யணும். அது வந்து ஒவ்வொரு தேவை, அவங்களுக்கு அமௌண்ட் இருக்காது, வீட்டில் பிரச்சனை அப்படிலாம் இருக்கப்போ எப்படி சொல்கிறது, சிஎம் சார் வந்து புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஒவ்வொருத்தவங்க எப்படி பழைய நம்மளோட ஜென்ரேஷன், நம்மளோட தாத்தா அவங்களாம் எப்படின்னா, எங்கள் அப்பாவே அந்த காலத்தில் பணம் இல்லை, அதனால் வந்து அவர் வந்து படிக்கலை. ஆனால் இப்போ வந்து எனக்கு சிஎம் சார் வந்து தராங்க, புதுமை ஒவ்வொரு பெண்களுக்கும் தராங்க 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் தரனால எனக்கு அது வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸாக பிசி ஸ்காலர்ஷிப்ஸ் 6000 வாங்குறேன்.
இது மூலயமா என்னோட ஃபீஸை பே பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் இப்போது ஃபைனல் இயர் படிக்கிறதுனால அம்மாகிட்ட போன வாரத்தில் லேப்டாப் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஃப்ரீ லேப்டாப்ஸ் வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலயமா என்னென்னா பேரண்ட்ஸோட அவங்களோட வெயிட்டேஜும் குறையுது, நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு முன்னேறணும் அப்படின்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முடிப்பேனா அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தப்போ எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் தந்ததுக்காக தேங்க்ஸ் சார். அட் லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், எங்களோட ஸ்டூடெண்ட் சார்பாக காலேஜுக்கு வெளியே வந்து ஒரு நிழற்கூடை வந்து ஒன்று வேணும் சார். அதை எங்களுக்காக அமைச்சு தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கோங்க. நான் ஐஎன்சி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு அரசுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேப்டாப் வந்து எங்களுக்கு நிறைய ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல், சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்பிடிஎல் அதுமாரி எக்ஸாம்பிள் அதுமாரி. அது மட்டும் இல்லாமல் அதர் காலேஜஸ்க்கு போய் பிபிடி ப்ரெசன்டேஷன் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதுக்கு பிபிடி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சௌந்தர்யா. சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் கணினித்துறை 3ஆம் பயிலும் மாணவி. தொட்டனைந்தோறும் மலர்கேணி மாதருக்கு கற்றனைந்தோறும் அறிவு அப்படிங்கிறது மாதிரி நம்ம படிக்க தான் நமக்கு அறிவு அப்படிங்கிறது பெருகும். இந்த காலேஜில் ஃபீஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால கல்வி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த திட்டம், அதாவது நான் முதல்வர் திட்டத்தில் ஆரம்பம் செய்து மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம், தமிழ் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், உயர்கல்வி உதவித்தொகை, அனைவருக்கும் உயர்கல்வி திட்டம் என பல்வேறு திட்டங்களை நம்ம சிஎம் சார் கொண்டு வந்திருந்தாலும் இந்த உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற நம்மளுடைய ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படிங்கிறது யாருக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. பட் நம்ம காலேஜில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வரவங்க தான். இந்த கிராமங்கள்ல இருந்து வர எல்லா மாணவர்களுக்கும் மொபைல் அப்படிங்கிறது கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஆனால் இப்போ நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தது எதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங் படித்தாலும் டிப்ளமோ படித்தாலும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் செய்யணும். அதுக்கு நம்ம லேபை மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். வீட்டில் நமக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும். அதுக்காக இந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படிங்கிறது மூலமா நம்ம மட்டும் பயன்பெறாம நம்ம பக்கத்தில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம அதில் என்ன கற்று தர முடியுமோ அதை கற்று தரலாம். இது மூலமா நம்ம அறிவு பெருகும், அவங்களுக்கும் அறிவு நம்ம பயன்பெற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணமா இருக்க நம்முடைய சிஎம் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கணினித்துறையில் இருக்கிற எங்களுக்கும் மற்ற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு ஏஐ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படிக்கிறதுனால பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் விக்னேஷ். சாகும்போது தமிழ் பழத்தை சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் பழத்தை வேக வேண்டும் என்கிற சத்தியநாராயணரையோ நல்ல வாக்கியம் சொல்லியிருப்பார். அவ்வாறு சால சிறந்த ஒரு அரசாக நம் அரசானது தமிழில் மிக அருமையான செயல்களை செய்து வருகிறது. அது ஒன்றுதான் தமிழ் புதல்வர். நம் மாணவர்கள் 98% பேர் தமிழ் புதல்வர் திட்டத்தில் பயன்படுகின்றனர். அதேபோல் இப்பொழுது காலகட்டத்தில் மின்னியல் துறையில் அனைத்து சாதனங்களும் தேவைப்படுகின்றன. அவ்வாறாக மடிக்கணினி, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபைனல் செமஸ்டர் வந்துட்டோம். எல்லாத்துக்கும் வந்து ப்ராஜெக்ட்டு பிபிடி போகணும், அந்த மாதிரி நமக்கு எல்லாமே லேப்டாப் வேணும். ஒரு ப்ராஜெக்ட் போனால் கூட பக்கத்து வீட்டுக்காண்டு போய் எனக்கு ஒரு 5 நிமிஷம் லேப்டாப் வேணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தமிழர் அரசு நம்ம மாணவர் எதுக்காக நம்ம அலைய வைக்கணும், எதுக்காக மாணவர்கள் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நம்ம அரசு வந்து ஏதோ நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தராகவே நினச்சி நமக்காக மடிக்கணினி கொடுத்து ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து, அதாவது மாணவர் நீங்கள் உங்கள் கல்வி செல்வத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும், உங்களது அறிவு செல்வத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும், வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று மாணவர்களுக்காக அனைத்தும் செய்கின்ற அரசுக்கு நன்றி கூறியிருப்பேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின்படியும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய உறுதுணையோடு இங்கே நம்முடைய மாவட்ட அமைச்சருடைய வாழ்த்துக்களோடும் நடைபெறுகின்ற தமிழ்நாடு அரசினுடைய மடிக்கணினி வழங்குகின்ற இந்த இனிய விழா, உலகம் உங்கள் கையிலே, உங்கள் கையிலே உலகத்தையே கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அளவிற்கு
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மடிக்கணினி நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்தி முடித்து முதற்கட்டமாக ஒரு 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்குகின்ற அந்த இனிய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக உங்கள் முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய முதல்வர் இந்த சக்தி பாலிடெக்னிக்கை பொறுத்தவரையிலே ஒரு எழுச்சியோடும் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு டாக்டர் எஸ் செந்தில் அவர்களே மற்றும் விருந்தினரை இங்கெல்லாம் சிறப்பித்து வைத்து தொடர்ந்து இந்த கல்லூரி நிர்வாகத்தை ஒரு மேம்பட தகுதி வாய்ந்த மாணாக்கர்களை உருவாக்குகின்ற வகையிலே உங்களுக்கு நல்ல வகையிலே உறுதுணையாக இருந்த இந்த பள்ளி கல்லூரியை நடத்தி வருகின்ற அன்பிற்குரிய கல்லூரியுடைய இயக்குனர் டாக்டர் இங்கே பல நல்ல கருத்துக்களை உங்களிடத்திலே சொல்லி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் கேஆர் மதிப்பிற்குரிய டாக்டர் கேஆர் முத்துசாமி அவர்களே மற்றும் இறுதியிலே நன்றியினை சொல்ல இருக்கின்ற அன்பிற்குரிய கல்லூரிய விரிவியாளர் கல்வியத்துடைய விரிவியாளர் அன்பிற்குரிய திரு எம் விக்ரம் அவர்களே இங்கே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய ஒன்றிய கழகத்துடைய பொறுப்பாளருக்குரிய சகோதரர் நாகேஸ்வரன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அன்பிற்குரிய மேகபால் அவர்களே, அத்தாடி பிரகாஷ் அவர்களே, அன்பிற்குரிய மணிப்பம்பாளையம் பாலசாமி அவர்களே, ஓசக்குட்டி பாலசாமி அவர்களே, வெள்ளாளபாளையம் தமிழரை தங்கவேல் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஆசிரியர் அண்டமுத்து அவர்களே, வெள்ளாளபாளையம் முருகேசன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்திருந்த கழகத்துறை முன்னோடிகளே மற்றும் இங்கே வருகை தந்து விழா நாயகர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியை பொறுத்தவரை 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பாலிடெக்னிக் கல்லூரி இருக்காது. நம்முடைய அருட்செல்வர் இந்த பள்ளியில் இந்த சத்தீஸ்வர் செய்து இங்கே ஆரம்பித்த நிலையிலே தங்களுடைய பணி விவசாயிகளை சார்ந்தது மட்டுமல்ல மாணவ செல்வங்களையும் வாழ வைக்க வேண்டும். அதே நேரத்தில் மாணவ செல்வம் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிய குழந்தைகள் நன்கு படித்த வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இங்கே நம்முடைய அரசு மேல்நிலைப்பள்ளி அதே போன்று சக்தி இந்த பாலிடெக்னிக் கல்லூரி தற்பொழுது தொடர்ந்து இங்கே நம்முடைய விவசாய கல்லூரி போன்ற கல்லூரிகளாம் இங்கே தொடங்கப்பட்டு சிறப்பாக நடந்து வருகிறது. அந்த வகையில் இங்கே கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருமே எங்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் பெற்றோர்களாம் கூட பாலிடெக்னிக் கல்லூரியில் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்து விட்டால் போதும், ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள், நல்ல தகுதியான நிலைக்கு வந்து விடுவார்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றினை பெறக்கூடிய மாணவ செல்வங்களை உருவாக்குகிறார்கள் இந்த சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி என்கின்ற அளவில் மிகப்பெரிய மக்கள் மத்தியிலே மக்கள் தொடர்ந்து அன்றிலிருந்து 81லிருந்து இன்று வரை மக்களுடைய மனத்திலும் பெற்றோருடைய மனத்திலும் மாணவ செல்வனுடைய மனத்திலும் எத்தனை பாலிடெக்னிக் கல்லூரிகள் வந்தாலும் கூட நாங்கள் இந்த சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் தான் நாங்கள் சேர வேண்டும், எங்கள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்த்திட வேண்டும் என்ற உணர்வும் எண்ணமும் இன்னும் அந்த பெற்றோர்களின் மத்தியில் நிறைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய கல்லூரி சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் நீங்கள் எல்லாம் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் உள்ளபடியே அது மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை படிப்பிற்கு அப்பாற்பட்டு எந்த காலேஜில் நீங்கள் என்றைக்குமே நம்ம படித்தோம்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா பிஇ படித்தேன், நான் பிகாம் படித்தேன், பிஎஸ்சி படித்தேன், எம்பிபிஎஸ் படித்தோம்னு நம்ம எல்லாருமே பின்னாடி ஒரு காலகட்டத்தில் நீங்கள்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து இருக்குல்ல, நம்ம ஒரு கல்யாணமான பொண்ணு பார்க்க போகிறோம் கேட்டால் கூட பொண்ணு பார்க்க போகிறோன்னா கூட மாப்பிள்ளை இது பார்க்குறதா கூட எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு தான் கேட்பேன். பிஇ படித்தேன். அடுத்த கேள்வி என்னென்னா எந்த காலேஜில் படிச்சிங்க? அப்போ நம்ம அந்த காலேஜ் வச்சே நம்மளுக்கு ஒரு தரத்தை நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு நம்முடைய கல்லூரி இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாடு முழுசும் அந்த கல்லூரிகள் விளங்கி கொண்டிருக்கின்றன. அதை பொறுத்தவரை கல்லூரி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தவரையிலே இந்த மாணவ செல்வங்கள் தமிழ்நாடு எல்லா வகையிலுமே பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு அடிப்படை தேவையான பொருளாதார ரீதியாக அத்தனையுமே பண்ணுறோம். இருந்தாலும் கூட நமக்கு இந்த சமுதாயத்தை இந்த தமிழ்நாட்டை இன்னும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து என்ன வழி? அதுதான் கல்வி. அப்போ கல்வின்னு சொல்லக்குள்ள வசதியாக இருக்கிறவங்க படிக்கிறான், வசதியாக இருக்கிறவங்க வேலைக்கு போகிறான். ஆனால் அந்த நடுத்தர குடும்பம் அடித்தள மக்கள் கூலிக்கார பசங்க பொண்ணுங்க அவங்க படிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சதோடைய விளைவு தான் இன்னைக்கு அவர்
வந்து இன்னைக்கு வந்து கல்வியா நான் வந்து அந்த குழந்தைகளோடு நான் படியுங்கள், அவர் சொல்றது அடிக்கடி சொல்றது ஒவ்வொரு நிகழ்ச்சி சொல்றது, படியுங்கள் படியுங்கள் படித்துக் கொண்டே இருங்கள், உங்களுக்கு நான் உங்களை படிக்க வைப்பதற்கு நான் இருக்கிறேன், இந்த உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்று சொன்னார். ஒவ்வொரு நிகழ்ச்சி பார்த்து அதான் சொல்றாரு. அவர் வந்து எவ்வளவு நிதியை நாங்கள் சட்டமன்றத்தில் பட்ஜெட்ல பார்த்து போனா நிதி ஒதுக்கீடே முதல்ல கல்வி அதிகமான பணம் கல்விக்காக தான் இருக்கும். எத்தனை திட்டங்கள் வேற மேல்நாடுகளுக்கு போனாலும் சரி, வேற மாநிலத்துக்கு போனாலும் சரி, அந்த ஊர்ல போய் பார்க்குற ஒரு ஸ்கூல் காலேஜ் எப்படி நடத்துறாங்க, அந்த ஸ்கூல் எப்படி நடத்துறாங்க, அங்க என்ன நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மேற்கொண்டு அங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த காலேஜ் இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு இருந்தாலும் சரி, நமக்கு என்ன அதிகபட்சமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து பார்த்து அதே மாதிரி கல்வித்துறை நம்முடைய இரு கல்வி அமைச்சர் அவர்களே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளிநாட்டுகள் அனுப்பிச்சு வச்சு இன்னைக்கு வந்து அந்த மாநிலத்துக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கேட்டு தமிழ்நாட்டில் இங்கே கல்வியை பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடியே இல்லை. அவங்க வந்து ஒன்றிய அரசு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நான் இருக்கிறேன், நீங்க படிங்க. எந்த கல்விக்கு பொறுத்த வரைக்கும் அமைச்சர் அவர் தெளிவாக சொல்லிட்டார், எந்த துறைக்கு இருக்கிற உங்க கல்விக்கு என்னென்ன எவ்வளவு பணம் வேணுமோ நீங்க வாங்கிங்க, அதுக்கு வந்து அளவு கிடையாது, அதுக்கு பண நெருக்கடி கிடையாது, முதல்ல அதுக்கு பண்ணிட்டு தான் மற்றதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கல்வி அமைச்சர் அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு திருப்தி எந்த திருத்தம் செய்ய முடியுது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொன்னாங்க, மாணவ செல்வங்க ஆரம்பத்திலிருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி வரை நீங்க ஹிந்தி படிக்க சொன்னாங்க. நம்ம ஹிந்தி தேவைன்னா நீங்க படிச்சு வெளியே போகலாம், தேவைன்னா நீங்க படிச்சுக்கலாம். அதே கீழே இந்த ஆரம்ப பள்ளியிலிருந்து நீங்க கல்லூரி வரைக்கும் படிச்சதில் பாஸ் பண்ண எத்தனை பேர் நம்ம அதை பண்ண முடியும்? நல்ல பிரில்லியன்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 100 பேர் படிக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற நடுத்தரத்தில் ஆவரேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் நம்ம படிச்சு பண்ண முடியும்? இதெல்லாம் பார்த்து நீங்கள் பணமே கொடுக்காம நிறுத்தினாங்க. நீங்கள் நிறுத்தினாலும் பரவாயில்ல, நான் என் குழந்தைகளை வந்து அவருடைய வாழ்க்கையை நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீணாக்க மாட்டோம், அப்படி ஒரு சூழலுக்கு நாங்கள் ஆளாக மாட்டோம். இங்கே கொடுக்கலைன்னா கூட நான் இந்த அரசு இருக்குது நான் கொடுக்குறேன், நான் வந்து எங்களுக்கு பாரம் அந்த குழந்தைகளுக்கு இதே பாரமாக இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் பாரத்தை சுமத்த தயாராகல. நாங்கள் வந்து எங்கள் குழந்தைய ஒரு மிகப்பெரிய எங்களுடைய கனவு இதில் வந்து அத்தனை பேருமே ஒவ்வொரு குடும்பம் படிப்பினால்தான் முன்னுக்கு வர முடியும். அந்த குடும்பம் இன்னைக்கு இருக்குதான் அவங்களுக்கு பணம் தரணும். நாங்கள் இன்னைக்கு பஸ்ஸுக்கு மகளிருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற சாதாரண அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மகளிருக்கு அந்த பெண்களுக்கு குடும்ப தலைவிக்கு நான் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கு நான் வந்து இப்போ பஸ்ஸில் கட்டணம் இல்லாமல் நம்ம போயிட்டு வர்றதுக்கு உத்தரவு போட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டவுன் பஸ்ஸில் எல்லாமே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு செலவுக்கு வேணும் ஒரு 1000 கொடுக்குறோம். அந்த குழந்தைய படிக்கிற குழந்தை போக இந்த சின்ன குழந்தைங்க இருக்கலாம், அவங்களுக்கு ஸ்கூலில் போகலாம். நான் அந்த காலை உணவு திட்டம் தர்றோம், மதியானம் சத்துணவு திட்டம் நல்ல சிறப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி வந்து பார்த்து கல்லூரி போனாங்கன்னா அவங்களுக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபா மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். இத்தனையும் கொடுத்தாங்க கூட இத்தனையும் கொடுத்து நீங்க அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு அடித்தளம் தேவையா இருக்கு. நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம், நான் கொடுத்து நீங்க படிங்க அப்படிங்கிற ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு துணை முதலமைச்சர் இன்னைக்கெல்லாம் உள்ளபடியே நம்மெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இப்படியெல்லாம் உங்க காலத்துல இன்னைக்கெல்லாம் அடுத்து உங்களுக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அதே மாதிரி படிச்சு முடிச்சு வேலைக்கு போற நேரத்தில் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு வசதியா இருக்கிறவங்க வேலை வாங்கிக்குவாங்க. நம்ம மாதிரி நடுத்தர குடும்பமோ இல்லாதவங்க வேலைக்கு முடியாது. ஏன்னா அவங்க செல்வாக்கு அவங்களுடைய அதாவது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க, பொருளாதார அந்தஸ்தில் இருப்பாங்க, வசதி இருக்கும், அவங்க வாங்கிக்குவாங்க. ஆனால் நம்ம வாங்க முடியாது. முதலமைச்சர் வந்ததும் அது மாதிரி எல்லாருமே நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சா போதும், உங்களுக்கு படிச்சீங்கன்னா போதும், நீங்கள் எந்த வேலைக்கு போகிறதுன்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் முதல்ல எங்களுக்கு அப்படின்னு தான் நாங்களாம் படிச்சிருக்கோமே, நீங்களாம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கள் காலத்தில் இப்படி இல்லையே. நாங்களாம் எங்கள் அப்பா ரொம்ப செல்வாக்கு வேலை வாங்கி கொடுப்பாருன்னு நினைச்சோம், எங்கள் அப்பா நல்லா வசதியாக இருக்கார் வேலை வாங்கி கொடுப்பாருன்னு நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு வந்து படித்தா தான் வேலைன்னு சொன்னேன். இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, எங்களுக்கு இல்லையான்னு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு நம்முடைய முதல்வருடைய ஆட்சியில். அதனால நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்போ நம்ம படிச்சு முடிச்சு நீங்க என்ன டிஎன்பிசி இதெல்லாம் எக்ஸாம் இதெல்லாம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்க படிச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரு ஆடு மேய்க்கிறவங்களுடைய ஆடு மேய்ச்சிட்டு அந்த குடும்பத்தில் அப்பா ஆடு மேய்ச்சிருக்காரு, அந்த பையனும் சேர்ந்து ஆடு மேய்ச்சிட்டு படிச்சு நீங்க மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க. அதே மாதிரி அதாவது அதே புதுமை பெண் திட்டத்தின் மூலியமா இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம படிச்சது பண்ணிட்டு வரோம். தவப்புதல் எந்த அளவுக்கு தமிழ் புதல் எந்த அளவுக்கு பண்ணிட்டு வரோம். இப்படி படித்தாலும் கூட ஒரு நகராட்சியினுடைய தூய்மை பணியார், அவங்க அப்பா தூய்மை பணியார், அந்த குடும்பம் அந்த பொண்ணை படிக்கிற வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. துணிமணியில் சாப்பாடு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கூட படிக்க வச்சு
அந்த பொண்ணு ஒரு வைராக்கியமாக படிச்சு எங்கள் அப்பா எந்த நகராட்சியில் வந்து ஒரு தூய்மை பணியாளர் இருக்கிறோம் அதே நகராட்சியில் நான் படித்து முடிச்சு ஆணையாரை வந்து உட்காரணும்னு சொல்லி இன்னைக்கு உட்காந்துருக்கேன். நினைச்சு பாருங்க, முடியும், உங்களால் முடியும். முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வைராக்கியமாக ஒரு வெறித்தனமாக நம்மளால முடியும், நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு இருக்கு, நம்ம சமுதாயத்தில் இந்த அளவுக்கு இருக்கு, அரசாங்கம் எல்லாம் வேலையும் நம்ம எல்லாம் படிப்புக்கு பொருளாதாரமே பிரச்சனை இல்லை, எல்லா வசதியும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது. நம்ம ஏன் நம்மளால படிக்க முடியாது? அவங்க தான் நல்லா படிக்கிறவங்க படிப்பாங்க. ஒரு கிளாஸ்னா ஒரு 10 பேர் தான் நல்லா படிப்பாங்க. நம்மளால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. முடியும்னு நினைச்சு பாருங்க, கண்டிப்பா முடியும். அந்த மாதிரி நீங்க எல்லாம் படித்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரணும். இந்த வாழ்க்கையில் முதலமைச்சர் சொல்றதா தான் ஒவ்வொரு பகுதியில் இருக்கணும். சட்டி பாலிடெக்னிக்கல் படிச்சப்போ இன்னைக்கு ஏற்குறைய ஒரு 42 வருஷம் 44 வருஷம் ஆயிருக்கு ஆரம்பிச்சு. இன்னைக்கு வந்து நான் முதல்ல 42 வருஷம் நான் ஒரு பேர் வெளியே போயிருக்கிறேன். நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த கல்லூரி எத்தனை பேர்த்த தயார் செய்து எத்தனை பேர் வாழ்க்கையில் மிக உச்சத்துக்கு போகணும், எத்தனை பேர் நினைச்சு பாருங்க. ஏன் நம்மளால போக முடியாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு நீங்க வர முடியும். முதலமைச்சர் சொன்னார், கொடுத்துருவோம் சொன்னார், இதை வந்து என்னுடைய செலவா நினைக்கல. உங்களுக்கு இந்த லேப்டாப் கொடுக்கறது நான் வந்து ஒரு செலவா நினைக்கல. இது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உங்களுடைய படிப்பில் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு நான் ஒரு அஸ்திவாரமாக தான் இதை பண்ணியிருக்கிறதா. நான் செலவாக இந்த அரசு உங்களுக்கு கல்வியை பொறுத்தவரை செய்கின்ற செலவு கொடுக்கின்ற பணத்தை பொறுத்தவரையில் நான் செலவாக நினைப்பதில்லை. இது ஒரு வாழ்க்கையை தமிழ்நாட்டுடைய ஒரு அஸ்திவாரம் நினைக்கிறேன். உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு அஸ்திவாரம் நினைக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரத்தை நான் உருவாக்கி தருகிறேன். அதில் எளிதார்ந்த ஒரு அழகான கட்டிடமாக உருவாக்குவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு போவது என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி அந்த நிலைக்கு கண்டிப்பாக எந்த நிலையாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அப்படி இடையில கூட எத்தனையோ பொண்ணுகள் வாட்ஸ்அப்லேயே போடுவாங்க, தலைவர்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, நான் கஷ்டம், என்னுடைய இந்த நிலைமை இருக்கு, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனடியாக அந்த அமைச்சர் அனுப்பிச்சுட்டு நீங்க அதை போய் பாருங்க, அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. சேலத்தில் ஒரு பொண்ணு போற வழிக்க ரோடு மோசமா இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுச்சு. அடுத்த நாள் அங்க அந்த மாவட்ட முன்னாள் அமைச்சர் செல்வகரை போய் அந்த பொண்ணை பார்த்து அந்த ரோட்டை போட்டு கொடுங்க, போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். உங்களுக்கு கொடுக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வேண்டுகின்ற அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும். இந்த அரசு உங்களோடு இருக்கிறது என்பது ஒவ்வொரு காரியமும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் இன்னைக்கு உலகத்திலேயே விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டில் முன்னாடி இருக்கு. உலகத்திலேயே இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுது, எப்படி வீடுதோடி கொண்டு போய் மாத்திரை மருந்து கொடுக்குறீங்க, எப்படி இவ்வளவுலாம் செய்ய முடியுது, ஏன் தமிழ்நாட்டில் செய்ய முடியும், நீங்க எங்களுக்கு செய்யலன்னு மற்ற மாநிலம் கேட்கறாங்க. இங்க மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டு கொடுத்த மாதிரி ஏன் கொடுக்கலன்னா அங்க தேர்தல் வர காலகட்டத்தில் எங்களுக்கு கொடுன்னு கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்தது அங்க கொடுத்த அவருடைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. காலை உணவு திட்டம் தான் வெளி மாநிலத்திலிருந்து இங்க வந்து பார்த்துட்டு போய் அதே மாதிரி அவங்க பண்றாங்க, நாங்களும் இது மாதிரி பண்ண போறோங்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு அதான் திராவிட மாடல் ஆச்சு. இது வந்து சும்மா சாதாரணமா இல்லை, இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். அது சாதாரண அதாவது எந்த பொருளாதார ரீதியில் எந்த பாகுபாடு இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். இதுதான் திராவிட மாடல் ஆச்சுன்னு இன்னைக்கு அத்தனை பேருமே இது வந்து ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வகையிலுமே நமக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே எல்லா நிலையிலும் கல்வியில மட்டுமல்ல மருத்துவத்தில் அதே மாதிரி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மற்ற மாநிலத்தில் இன்னைக்கு ஆந்திராவிலிருந்து வர்றாங்க, கர்நாடகத்தில் வர்றாங்க, கேரளாவிலிருந்து வர்றாங்க. நம்ம கல்வியில எந்த அளவுக்கு இருக்கிறோமோ நம்முடைய மருத்துவம் நீங்க எல்லாம் படிச்சு அடுத்த தலைமை உருவாக்குற நீங்கள் தான் அந்த மருத்துவமனைக்கு போறவங்க. அதான் நம்ம முதலமைச்சர் அப்படி அடிக்கடி சொல்றதா தான் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து எல்லா நிலையிலும் நீங்க உச்சத்துக்கு வரணும், மிகப்பெரிய வரணுங்கிற நிலையில் தான் இருக்கு. அந்த வகையில் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையிலே இன்னைக்கு சூப்பர் ஸ்டேட்டுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாநில இந்தியாவிலேயே ஒரு சூப்பர் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னோம்னா அப்படியே நம்முடைய முதல்வருடைய ஓயாத உழைப்பு, தூக்கமோ பசியோ ரெண்டுமே நினைக்காத அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் இந்த மக்களை பற்றியதாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் பணம் கஷ்டப்பட்டவர்களுக்கு ஆட்சிக்கு வந்ததும் பணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு இன்னைக்கு 3000 ரூபாய் பணம் யாருமே நினைச்சு கூட பார்க்கல. இப்படி வந்து எந்த அளவுக்கு அந்த திருவிழா, அந்த பொங்கல் தமிழர் திருநாள், அந்த பொங்கல் திருநாளை ஒவ்வொரு மக்களும் அனைவருமே மிக மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அதுக்கு அவங்களுக்கு பணம் ஒரு பொருளாதார ரீதியாக இருந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்தில்
நீங்கள் மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கையுடைய உச்சத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய சாதித்து காட்ட எங்களால் சாதிக்க முடியும், சாதித்து காட்டுவோம் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் ஒவ்வொருவரும் இதை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் இந்த பள்ளிக்கு இந்த மிகப்பெரிய அளவில் இந்த கல்லூரிக்கு பெருமையை தேடித்தர வேண்டும். அதே நேரத்தில் இந்த உங்களுக்கு இப்போ கல்வியை தந்து கொண்டிருக்கிற இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பெருமையை என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு ஒரு கலெக்டராக இருக்காங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்காங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு பெரிய மருத்துவராக இருக்காங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு ஸ்டேட் லெவலில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு சிங்கப்பூரில் அமெரிக்காவில் எனக்கு படித்தவங்களும் நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெருமை. அப்படி இந்த உணர்வு ஒரு பாசம் தன்னுடைய மகனாக நினைத்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல கல்வியை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பெருமையை நீங்கள் அத்தனை பேருமே ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் கேட்டுக்கொண்டு ஒரு வரலாறு படிக்கின்ற அளவுக்கு சத்யநகர் பாலிடெக்னிக் கல்லூரி பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தமானது. அந்த வரலாறை நீங்கள் இன்னும் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்து மாநில அளவில் வெற்றினை பெறுகின்ற அளவுக்கு நீங்கள் வர வேண்டும். நம்முடைய இயக்குனர் அவர்கள் இங்கே சொன்னார்கள், நேற்றுடைய அந்த தேர்ச்சியிலே கூட எங்களுடைய மாணவ செல்வங்கள் 100% பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் பல்வேறு பாடப்பிரிவுகளில் 90% பெற்றிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய நல்ல முறையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் பெருமையாக சொன்னார்கள். அந்த பெருமையை இன்னும் உச்சத்திற்கு சென்று மாநில அளவிலே பெறுகின்ற பாலிடெக்னிக் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இங்கே பாலிடெக்னிக் கல்லூரியிலே படிக்கின்றதால் மாநில அளவிலே மிகப்பெரிய பரிசினை பெறுகின்ற அளவுக்கு, மாநில அதிக மதிப்பெண்களை பெறுகின்ற அளவுக்கு வர வேண்டும். அதை போன்றுதான் முதல்வர் அவரிடத்திலே ஒரு பரிசனையும் பாராட்டியும் பெறுகின்ற தொழிற்ப கல்லூரியாக இங்கே இருக்க வேணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த பாலிடெக்னிக் இங்கே இருந்தது நான் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டு அந்தியூருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேணும்னு கேட்போம். உடனே அதையும் உடனடியாக இங்கே மக்கள்லாம் உள்ளபடி இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள்லாம் மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட வறுமையிலே கஷ்டப்படுகின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகளை படிக்கணும். இங்கே காலேஜ் இருந்தால் அந்த காலேஜில் படிக்க வருவாங்க, காலேஜ் இல்லைன்னா படிக்கவே மாட்டாங்கிறதெல்லாம் கூட போய் கேட்டது உடனடியே கல்லூரியை தந்தார்கள். இங்கே கல்லூரி விட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதில் ஒரு நல்ல சென்டர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைங்க அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அடுத்தது நான் உடனே எனக்கு பாலிடெக்னிக் ஒரு கல்லூரி வேணும்னு கேட்டேன். உடனே அமைச்சர் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் சத்யநகரில் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கு, அதில் போய் படிக்கலாமே இங்கே கேட்குறீங்களேன்னு கேட்டாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஃபுல்லாகிடுது, இங்கேயே எங்களுக்கு தெரிய போகலாம். முதல்ல என்கே அவர்கள் இங்கே அமைச்சர் இருந்தப்போ நாங்கள் அவர்கிட்ட போய் சொல்லி கேட்போம், எனக்கு ஒரு 4 சீட்டு சொல்லுங்க, 3 சீட்டு சொல்லுங்க, 2 பேர் சொல்லுங்க, இந்த முதல்ல சேர்த்து விட்டு போட்டு மறுபடி போய் இவங்க வருவாங்க, தவிர்க்கவே முடியாது. இல்லை எங்கள் பையனை சேர்த்து விடுதும்பாங்க. அப்படி இருக்கிற அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு அங்கேயே ஒன்று பண்ணி கொடுக்குன்னு சொன்னால் அடுத்த பரிசீலனை அரசாங்கத்துடைய அதோட பரிசீலனை தான் இருக்குது. அந்த அளவுக்கு நான் சரி பரவாயில்ல, நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கன்னா இங்கே நம்மளுக்கு சட்டி பாலிடெக்னிக் கல்லூரி நம்ம கல்லூரி இங்கே இருக்குது, சரி அதே போதும் நாங்கள் திருப்திப்பட்டு கூட சரி பின்னாடி வந்தால் பார்த்துக்கலாம், அதனால் ஐடிஐயை கூட அதை மாற்றி அதை பண்ணிக்கலாங்கிற அளவுக்குள்ள கேட்டுக்குது. இப்படி எல்லா வசதியும் எல்லா சௌகரியமும் உங்களை தன்னுடைய குழந்தைகளைப் போல பார்த்து கொண்டிருக்கிற முதல்வர்கள் இங்கே இருக்கிறார்கள், உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் படியுங்கள் என முதல்வருடைய இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இங்கே நம்முடைய மாணவி அவர்கள் இங்கே சொல்லுகின்ற நேரத்தில் எங்களுக்கு நிலப்பட வேணும் அப்படிங்கிற கோரிக்கை இங்கே எனக்கு முன்னால் வைத்தார்கள். ஏற்கனவே இதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலுக்கு போகல அங்கே இருக்கிற மாணவ செல்வங்கள்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பழசாக இருக்குதுங்க, எங்களுக்கு மழை வந்தால் நிற்கிறதுக்கு இடம் பற்ற மாட்டேங்குது, புதுசாக ஒரு நிலக்கூட வேணும்னு கேட்டாங்க. அந்த நிலப்படியை அந்த நேரத்தில் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி மாணவியுடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இப்பொழுது இங்கே ஒரு நிலப்படி அமைப்பது ஏற்கனவே எலெக்ஷன்லாம் பக்கத்தில் வரதுனால அதெல்லாம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் கூட வேற ஒர்க்கை மாற்றி உங்கள் நிலப்படை கோரிக்கை உங்களுடைய அத்தனை பேர் சார்பாக தான் மாணவி கேட்டிருக்காங்க. அந்த உங்களுடைய அத்தனை பேர் கோரிக்கை மாணவியின் கோரிக்கை ஏற்று இந்த நிலப்படியுடைய ஏற்கனவே சொல்லி இப்போ 10 பேர் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ கலெக்டர் கொண்டு போய் கொடுத்தா ஒரு வாரம் முன்னாடியே இந்த கையில் போட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். வாமா
நம்ம வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, 40 வருஷமா கல்லூரிக்கு முன்னால் ஒரு நிழல் கூட அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வந்து பல இதில் கேட்டிருக்கிறோம் பல முறையில். ஆனால் வந்து அது நேரம் கூடி வரல. இன்னைக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பொண்ணு கேட்ட உடனே வந்து அடுத்த செகண்டே வந்து ஃபோன் பண்ணார் பிஏவுக்கு. அவர் லெட்டர் பேடில் டைப் அடித்து அனுப்புனார். உடனே பிரிண்ட் எடுத்து கையெழுத்தை போட்டு இங்கேயே கொடுத்து பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்திட்டார். அதனால இது கண்டிப்பாக வந்து இது நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான விஷயம். இதுக்காக கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இனிய மதிய வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நமது கல்லூரி நிர்வாகத்திற்கும் இயக்குநர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கல்விதான் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற உண்மையை உணர்த்தும் வகையில் மாணவ மாணவியர்களுக்கு இந்த மடிக்கணினி திட்டத்தை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு மூலம்தான் எதிர்காலத்தை உருவாக்குகிறான் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த மடிக்கணினிகள் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அவர்களை மேலும் நல்ல வழிகாட்டுதலுடன் இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட உதவிடும் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். மற்றும் இந்த சிறப்புமிக்க நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்த அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஜி வெங்கடாஜலம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய செயலாளர் நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் மேலும் கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் கழக தொண்டர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடக்க உறுதுணையாக இருந்த அனைத்து துறை தலைவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் அலுவலக உதவியாளர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பு, ஒழுக்கம், முயற்சி இவை மூன்றும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொண்டு இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக நமது இந்திய தேசத்தின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.